அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 2வது பாகத்துல 1945வது வருட மார்ச் மாத செய்திகளை நாம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். லாலாஜி சொல்றாரு, இது பக்கம் நம்பர் 446. இப்போது என் இதயம் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளது. எதனால இதை சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம நேற்றைய கடைசி ஸ்லைடுக்கு போகணும். அதுல ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறார் லாலாஜி கிட்ட. பாபுஜி சமர்ப்பிக்கிறார். எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் உங்க உங்க மனதுல என்ன தோன்றுகிறதோ அதை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு விவேகானந்தர் அவருக்கு சொல்றாரு. நீங்கள் செய்ய விரும்புவதையோ அல்லது செய்ய நினைப்பதையோ தான் செய்யும்படி கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோமே ஒழிய மாத்தி செய்யறதுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, நீங்க நினைச்சது மட்டும்தான் சட்டம், நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இமீடியட்டா என்ன ஒரு பிரார்த்தனை அவருக்குள்ளார வருதுன்னா, என் பிரபுவின் நோக்கமே என்னால் பின்பற்றப்பட வேண்டும். நான் எதை பின்பற்றுகிறேன், எதை செய்கிறேன், எதை நினைக்கிறேன் என்பது எதுவாக இருக்கணும்னா என்னுடைய குருநாதருடைய எண்ணமாக மட்டுமே, அவருடைய நோக்கம் என்னவோ அதை மட்டுமே நான் செயலா கொண்டு வரணும். எந்த காலத்திலும் இதுல மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு உள்ளார்ந்த பிரார்த்தனையை பாபுஜி சமர்ப்பிக்கிறார். எல்லா விதமான அனுமதியும் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் வைத்ததுதான் எல்லாமே சட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே வந்த பிறகும் பாபுஜி அந்த நிலைமை தனக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவர் வைக்கிற முதல் பிரார்த்தனை என்ன அப்படின்னா, எந்த காலத்திலையும் என் மனதுல தோன்றுகின்ற எந்த ஒரு எண்ணமும் என்னுடைய குருவினுடைய எண்ணமாகத்தான் இருக்க வேண்டும், வேற தனிப்பட்ட எண்ணம்னு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு மென்மையான பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறாரு. அதுக்கு உடனே கிருஷ்ணர், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்கப்பட்டது, வருங்காலத்திலும் அது அவ்வாறே நிகழும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றது, அந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் லாலாஜி இந்த வார்த்தைகளை சொல்றார். இப்போது என் இதயம் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளது. அவரது ஆன்மீக வாரிசுகளும் அவரது பெயரை என்னுடையது போன்றே அழிவற்றதாக ஆக்கவும் அவரது சிறப்புகள் போற்றப்படவும் இறைவன் உத்தரவிடட்டும். அதான் நடக்குது. என்னுடைய வாரிசு பாபுஜி ராமச்சந்திரா, அவருடைய ஆன்மீக வாரிசுகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரப்போறாங்க. அவங்க அத்தனை பேரும் ராமச்சந்திரா எப்படி என்னுடைய பெயரை இந்த உலகம் புகழ்ற மாதிரி மாத்திருக்காரோ, அது போலவே அவருடைய ஆன்மீக வாரிசுகளும் அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் அழிவற்றதாக அவருடைய பெயரை மாற்றட்டும், அவரது சிறப்புகள் போற்றப்படட்டும், இதுக்கெல்லாம் இறைவன்கிட்ட உத்தரவு கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறார். உலகம் நீடித்திருக்கும் வரை அவருடைய பெயர் சந்திரனை போல முழு பிரகாசத்துடன் பிரகாசிக்கட்டும், அவரது சந்ததியினர் நல்லொழுக்கத்துடன் இருப்பார்களாக. அவரது சந்ததியினர் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய குழந்தைங்களை சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது. எப்பயுமே குருவோட சந்ததி அப்படின்னா குருவோட சீடர்கள் தான் அவருடைய சந்ததி. அவருடைய சீடர்கள் என்னைக்கும் நல்ல மாரல் கேரக்டர்ஸோட இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தற்போதைய சந்ததியினரது ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் அவர்களது உலகியல் வளமைக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். யாரெல்லாம் இப்ப அவரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, அதே நேரத்துல ஆன்மீக வளர்ச்சி மட்டும் இல்ல, உலகியல் ரீதியாகவும் அவர்கள் வளரட்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். பாலாஜியுடைய அந்த பிரார்த்தனையை இன்னைக்கும் நம்ம உணரணும். யாரெல்லாம் சகஜ மார்க்கத்துக்குள்ளார வர்றோமோ அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம், அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரலாம். ஆனா அவங்களுக்குள்ள நீடித்த நிலைத்த நிலையான வளர்ச்சி உலகியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்ல சார், போன வருஷத்தோட இந்த வருஷம் டல் ஆயிட்டேன், போன வருஷத்தோட இந்த வருஷத்தை ஒப்பிடாதீங்க. நீங்க மிஷன்ல சேர்ந்து 10 வருஷமா தியானம் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷத்தையும் சேர்த்து பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதனால சின்ன சின்ன நேரங்கள்ல சர்க்கிள்கள் வர்றதுங்கிறது ஒரு மனிதர்களுக்கு இயற்கை கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் தான். ஒரு மலைப்பாதையில ஏறுறோம் அப்படின்னா
நம்ம உச்சிக்கு போகணும்னா எப்பயுமே மேல் நோக்கியே ஏற மாட்டோம். கொஞ்சம் தூரம் மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்குற மாதிரி இறங்கி ரோடு, திரும்பி மேலே ஏறி திரும்பி இறங்கி போகும். அதனால கீழே இறங்குதுனோம்னா அடிவாரத்துக்கு போறோம்னு அர்த்தம் கிடையாது. அந்த ரோட்ல ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் நம்ம இருக்கிற பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்திருக்கோம்னு நமக்கு தெரியும். அது போலதான் நம்முடைய உலக வாழ்க்கையும் எப்ப நம்ம தியானம் ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து மெல்ல 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 பிரகாசம் அடைந்து கொண்டு வருகிறது. அதை கிட்டத்தட்ட யாருமே மறுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வகையில, நான் உணர்ந்த வகையில உண்மையாத்தான் இருக்கு. ஏன்னா அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, உலகியல் வளமைக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன் என்ற அந்த லாலாஜியுடைய வார்த்தை. ஆன்மீகம் ஒருபோதும் அவருடைய வீட்டை கைவிடாமல் இருக்கட்டும். எமது பெயர்களை அழிவற்றதாக்கும் மகா புருஷர்கள் அதிலிருந்து தோன்றட்டும். டோட்டலா எல்லாத்துக்குமான ஒரே ஆசீர்வாதமாக இது இருக்கு. அது சும்மா வரல. அவருடைய இதயத்துல மகிழ்ச்சி பொங்கி முழுமையான ஒரு மகிழ்ச்சி நிறைஞ்ச நிலைமையில லாலாஜி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார். அவருடைய வீடு அப்படின்னு சொல்றது நம்முடைய மிஷன். அவருடைய வீட்டை என்னைக்குமே ஆன்மீகம் கைவிடாமல் இருக்கட்டும். எங்களது பெயர்களை அழிவற்றதாக்கும் மகா புருஷர்கள் அதிலிருந்து தோன்றட்டும். எப்படியெல்லாம் ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நமக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மெய் சிலிர்ப்பும் ஏற்படுகிறது. அந்த மாதிரியாக லாலாஜியினுடைய ஒரு ஆசீர்வாதம் பாபுஜிக்கு கிடைக்குது. அவரது சிரமங்கள் எளிதாக்கப்படட்டும். தினமும் நிமிடத்திற்கு நிறம், கணத்திற்கு கணம் என்றென்றும் அவர் மீது அருளாசி பொழியட்டும். இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பூன், இதை விட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேற என்ன ஒரு மனிதருக்கு அவருடைய வாழ்க்கையில கிடைச்சிட முடியும் குருகிட்டே இருந்து. இந்த இந்த ஆசீர்வாதத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அப்பப்ப எழுதி வச்சுட்டு படிச்சு பார்க்கலாம். இது பாபுஜிக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னா பாபுஜியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மாஸ்டர்களுக்குள்ளார அவங்க எல்லாம் கரைஞ்சிருக்கிறப்ப, அவங்களுடைய சூட்சும சரீரம் நமக்குள்ளார கரைஞ்சிருக்கிறப்ப நமக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம இங்க இருக்கோம். ஆன்மீகம் நம்முடைய வீட்டையும் என்றும் வளமை உள்ளதாக கைவிடாததாக வச்சுக்கோம். நம்முடைய வீடுகளும் என்றென்றைக்கும் மிகச்சிறந்த சந்ததியினர், மிகச்சிறந்த குழந்தைங்களை, மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக செல்வங்களை உருவாக்குற வீடுகளாக மாறும். நம்முடைய சிரமங்கள் எல்லாம், நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாம் காணாம போகாது. அதை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு எளிமையாக மாற்றப்பட்டு நம் மீது நிமிடத்துக்கு நிமிடம் குருநாதர்களுடைய அருளாசி புரியும். இதெல்லாம் பாபுஜிக்கு கொடுத்த அருளாசி அப்படின்னு அப்படியே ஒதுக்கிட முடியாது. உணர்ந்து பார்த்தோம்னா நாம ஒவ்வொருத்தரும் இதுல ஒரு துளிய தெரிஞ்சோ தெரியாமலோ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவருடைய நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. அடுத்து பாருங்க, இதோட நிறுத்தல. யாரெல்லாம் அவருடைய அசோசியேட்ஸோ, யாரெல்லாம் அவர் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குள்ளாரையும் உள்ளார ஒரு மகிழ்ச்சி பொங்கட்டும். அவருடைய எதிரிகள் வெல்லப்படுவார்களாக. யாரெல்லாம் அவர் எந்த நோக்கத்துக்காக செயல்படுறாரோ அதற்கு எதிர்பார்க்கிறாங்களோ அவர்கள் கட்டாயமாக வெல்லப்படுவார்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது மிகச் சரியாக அவ்வாறா இருக்கட்டும். துல்லியமாக ஒண்ணு சொல்றார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நிலத்தை, எந்த ஒரு இடத்தை அவர் கடந்து செல்ல நேர்ந்தாலும் அது நறுமணம் நிறைந்ததாக ஆகட்டும். அவர் காலடி பட்டா போதும். அவர் காலடி படுகின்ற இடங்கள் எல்லாம் நறுமணம் நிறைந்ததாக ஆகட்டும். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பாபுஜி ஒரு ட்ரெயின்ல ஏறி மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி போயிருக்காருன்னா அந்த ரயில்வே ரூட் இருக்கிற 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்டர்ஸ் உருவாகி நிக்குது. பெரிய பெரிய சென்டர்ஸ் எல்லாம். அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதே கேள்வியே கிடையாது. அவர் போன பாதைகள் எல்லாம் ஆன்மீகத்துல, நறுமணத்துல நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர் தனது முத்திரையை பதித்து விட்டு அங்கிருந்து திரும்புவாராக. எங்க போனாலும் சரி, அவர் போகின்ற இடங்கள் எல்லாத்துலயும் என்னைக்குமே, ஆமா, வெஸ்ட்டுக்கு போனாரு, ஈஸ்டுக்கு போனாரு, எங்க போனாலும் சரி, அவர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனப்பயும் சரி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் போனாலும் சரி, மலேசியா, சிங்கப்பூர்னு போனாலும் சரி, அவருடைய பயணம் இறுதியில எப்படின்னா வெற்றிகரமானதாக, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இப்படிதான் வந்திருக்கு.
அவருடன் இருப்பவர்கள் வளத்துடன் இருந்து ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ளாமல் இருக்கட்டும். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நமக்கான ஆசீர்வாதங்களா பொழியிற மாதிரி எனக்கு பெரிய ஃபீலிங். அவர் கூட இருக்கிறவர்கள் ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ளாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வெறும் ஆசீர்வாதம் இல்லை, ஃப்ரம் திஸ் செகண்ட் இவை எல்லாம் நடைமுறைக்கு வந்து விட்டன. இதை விட நமக்கு என்ன ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேணும்? நம்ம அவர் கூட இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் சாத்தியம். அவருடைய நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. அட்லீஸ்ட் மாஸ்டர் குருவா ஏத்துக்காம ஃப்ரெண்டா ஏத்துக்க கூடிய ஒரு சாதாரண அபியாசிக்கு கூட அந்த அருளாசி போய் சேருது. மாஸ்டர் எங்க வந்துட்டு போனாலும் அந்த இடங்கள் எல்லாம் ஆன்மீகத்தால நிரப்பப்படுகிறது. அந்த இடங்கள் எல்லாம் ஒரு தனி முத்திரை பதிக்கப்படுகிறது. யாரெல்லாம் அவர் கூட இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை தான் கூட வச்சுக்கிறாங்களோ, அவர்கள் ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ளாமல் இருக்கட்டும். இந்த வறுமைங்கிறது அறிவு சார்ந்த வறுமை இல்லாம இருக்கலாம், அல்லது பணம் சார்ந்த வறுமையை பத்தி பேசலாம், அல்லது உடல் நலம் சார்ந்த வறுமையை பத்தி, எதா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அவர் கூட இருக்கிறாங்களோ எப்பயும் அவங்களுக்கு இந்த எந்த விஷயத்திலும் வறுமை எதிர்கொள்ளப்படாமல் போதுமான அளவு ஆரோக்கியம், போதுமான அளவுக்கு செல்வம், போதுமான அளவுக்கு அறிவு, போதுமான அளவுக்கு மகிழ்ச்சி எல்லாமே நிறைந்திருக்கும். இவையெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டன. எதிர்காலத்தில் இப்படித்தான் நிகழும் என்று நம்புங்கள். இவை எனது ஆசீர்வாதங்கள், சும்மா வாயிலிருந்து வரல. ஐ ஆம் இன் த ஸ்டேட் ஆஃப் அல்டிமேட். பரம்பொருளின் நிலையில இருந்து இந்த ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன். நிச்சயமாக அவை வீணாகாது. இதை படிக்கிற ஒரு பாக்கியமும் இதை கேட்கிற ஒரு பாக்கியமும் நம்ம எல்லாருக்கும் இந்த நேரத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனதை கரைய வைக்கின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா படித்தா கூட இதை மீண்டும் ஒரு முறை நம்ம படிப்போம். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப கோயில்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போயிட்டு ஒரு பூஜை பண்ணும் பொழுது, ஏதோ ஒரு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது, அங்க அபிஷேகம் பண்றது வர நம்ம மேலேயே அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருக்கும். அது மாதிரி இதை படிக்கிறப்ப இதெல்லாம் பாபுஜிக்கு லாலாஜி கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இல்லாம நமக்கே அவர் கொடுக்குற ஒரு வாழ்த்து செய்தியாக, ஆசீர்வாதமாகத்தான் உணர முடியுது. அதனால இன்னொரு முறை இதை படிப்போம். இப்போது என் இதயம் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளது. அவரது ஆன்மீக வாரிசுகளும் அவரது பெயரை என்னுடையதை போன்றே அழிவற்றதாக ஆக்கவும், அவரது சிறப்புகள் போற்றப்படவும் இறைவன் உத்தரவிடட்டும். உலகம் நீடித்திருக்கும் வரை அவருடைய பெயர் சந்திரனை போல முழு பிரகாசத்துடன் பிரகாசிக்கட்டும். அவரது சந்ததியினர் நல்லொழுக்கத்துடன் இருப்பார்களாக. அவருடைய தற்போதைய சந்ததியினரது ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் உலகியல் வளமைக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். ஆன்மீகம் ஒருபோதும் அவருடைய வீட்டை கைவிடாமல் இருக்கட்டும். எமது பெயர்களை அழிவற்றதாக்கும் மகா புருஷர்கள் அதிலிருந்து தோன்றட்டும். அவரது சிரமங்கள் எளிதாக்கப்படட்டும். தினமும் நிமிடத்திற்கு நிமிடம், கணத்திற்கு கணம் என்றென்றும் அவர் மீது அருளாசி பொழியட்டும். அவருடைய நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. அவருடைய எதிரிகள் வெல்லப்படுவார்களாக. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது மிகச்சரியாக அவ்வாறே இருக்கட்டும். எந்த ஒரு நிலத்தை, எந்த ஒரு இடத்தை அவர் கடந்து செல்ல நேர்ந்தாலும் அது நறுமணம் நிறைந்ததாக ஆகட்டும். எங்கு சென்றாலும் அங்கு அவரது செயற்களம் நிறுவப்படுவதாக. அவர் தனது முத்திரையை பதித்துவிட்டு அங்கிருந்து திரும்புவாராக. அவருடன் இருப்பவர்கள் வளத்துடன் இருந்து ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ளாமல் இருக்கட்டும். இவை அனைத்தும் நடைமுறைக்கு வந்துவிட்டன. எதிர்காலத்திலும் இப்படித்தான் நிகழும் என்று நம்புங்கள். எனது இந்த ஆசீர்வாதங்கள் பரம்பொருளின் நிலையிலிருந்து வந்தவை. அவை வீணாகாது. இப்ப விவேகானந்தர் இப்ப என்னுடைய டர்ன் அப்படிங்கிறார். இப்போது எனது முறை. சுருக்கமாக சொல்வதானால், உங்க குரு என்ன சொன்னாரோ அதையே தான் நானும் உங்களுக்கு கூறுவேன். அவர் என்ன சொன்னாரோ அது எல்லாம் நடக்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். உங்களுடைய வசீகரிக்கும் நடத்தை என்னை முழுவதுமாக வென்றுவிட்டது. எனது இதயம் எப்போதும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. சந்நியாசியாக இருக்கும் நான் ஒன்றை உறுதியாக கூறுவேன். என்னை அன்பின் வலையில் சிக்க வைக்கும் திறன் எவருக்கும் இல்லை
இதில் நீங்கள் ஒருவர் தான் வெற்றி பெற்றுள்ளீர்கள். நீங்கள் எனது எண்ணத்தில் நீந்த தொடங்கியுள்ளீர்கள். இது 3 நாட்களுக்கு முன் ஆரம்பித்துள்ளது. உங்கள் குருவினுள் ஏற்பட்ட விளைவுதான் என்னிடமும் ஏற்பட்டுள்ளது. அப்படியே ஓப்பனா தன்னுடைய நிலையை அப்படியே எடுத்து வைக்கிறார். நான் ஒரு சன்னியாசி. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் என்னை ஈர்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் என் எண்ணத்துல படியக்கூடாது. அதான உண்மை. அப்படிப்பட்டவன் தானே நானு. ஆனால் என்னை நீங்கள் ஈர்க்க தொடங்கி இருக்கிறீர்கள். அதுவும் என்னன்னா, என்னை உங்கள் அன்பின் வலையில் சிக்க வைத்திருக்கிறீர்கள்ங்கிற. உங்களை மீறி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அன்பினால் கட்டுண்டு கிடக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து சொன்ன மாதிரிதான் சொல்றேன். இதில் நீங்கள் ஒருவர் தான் வெற்றி பெற்றுள்ளீர்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்கள் எனது எண்ணத்தில் நீந்த தொடங்கியுள்ளீர்கள். You are going to swim in my mind. அப்ப ஒரு காதலியுடைய எண்ணம் எப்படி ஒரு காதலனுடைய மனசுல எந்த நேரமும் ரீங்க ஆரம்பிட்டு இருக்கோ, அது மாதிரி ஒரு சன்னியாசியா சத்திய நிலையை மட்டுமே பட்டிக்கிட்டு இருந்த எனக்கு என்னுடைய மனதுக்குள்ளார என்னுடைய எண்ணத்துல புகுந்து உங்களுடைய நினைவு நீந்த தொடங்கி இருக்கு. இந்த விளைவு ஆல்ரெடி உங்க குருவுக்குள்ளார ஏற்பட்டது, இப்ப எனக்குள்ளாரையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் இந்த மாதிரியான அற்புதங்கள் தான் பாபுஜி கிட்ட பார்க்க போற பெரிய விஷயங்களா இருக்கு. அவன் பாக்குற மாதிரி அவருக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது, அவர் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு உன்னதமான ஒரு ஆன்மாவினுடைய இதயத்தை கவர்ந்து அவர்களுடைய மனதுக்குள்ளார தன்னை நிலைநிறுத்திக்கிற அந்த பக்குவம், அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு விசுவாசம், அதுதான் அவரை அங்க கொண்டு போய் வச்சிருக்கு. இதை படிக்கிற நமக்கும் அது மாதிரி நடக்கட்டும். நம்மளுடைய இதயங்கள்ல இருக்கிற கடினத்தன்மை எல்லாம் கரைஞ்சி நம்ம இதயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் எல்லாம் அழிஞ்சி பாபுஜி மாதிரி ஒரு பணிவு, பாபுஜி மாதிரி ஒரு விசுவாசம், குருவை எப்பயும் முன்னிறுத்துற தன்மை, இது எல்லாம் நமக்குள்ளார சேர்ந்து லாலாஜியும் விவேகானந்தரும் சொல்ற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் உரித்தாக்குற நாளாக இந்த நாள் நமக்கு அமையும். மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராம்சந்திராவின் உள்நிலையை ஒத்த ஒரு நிகழ்ச்சி சற்று முன்னர் என் நினைவில் பளிச்சிட்டது. கல்லறைக்கு சென்ற மஜ்னு தனது அன்பிற்குரிய லைலா தன் மனதில் இருந்து எப்போதுமே அகலக்கூடாது என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த கதை உண்மையா பொய்யா என்பது முக்கியமல்ல. அதன் பிரதான நோக்கம் உணர்வின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. இறந்து போன லைலாவுடைய கல்லறைக்கு சென்று அவளுடைய நினைவு தன்னுடைய மனதில் இருந்து அகலக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தான். அது போல அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இப்பயும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம். எங்க மனதில இருந்தும் உங்க நினைவு அகலக்கூடாதுங்கிற அளவுக்கு நாங்கள் உங்களை நேசிக்க தொடங்கி இருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணர், உங்கள் குரு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அளித்தாலும் அவை அனைத்தும் அப்படியே நிறைவேறிவிடும். 3வது ஆள் சொல்றார். முதல்ல முழு ஆசீர்வாதங்கள் லாலாஜியால கொடுக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷத்துல மிகுந்த அது அந்த அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த முழுமையான சந்தோஷத்தை நம்ம உணர முடியும். அப்புறம் பின்னாடியே விவேகானந்தர் வந்தார். அவர் என்ன பிரார்த்தனை செஞ்சாரோ அதெல்லாம் நடக்கட்டும்னு அவர் பிரார்த்தனை பண்ணார். இப்ப கிருஷ்ணர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். உங்கள் குரு என்ன ஆசீர்வாதம் அளித்தாலும் அப்படியே நிறைவேறிவிடும். இப்போது என்னுடைய முறை. உங்கள் பிரார்த்தனைக்கு பிரதிபலனாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். டோட்டலா ஒரே வார்த்தை, யூ வில் பி ஹாப்பி. அவர் எப்ப ஹாப்பியா இருப்பாரு? அவருடைய குருநாதர் மகிழ்ச்சியா இருந்தா ஹாப்பியா இருப்பாரு. அவர் குருநாதர் எப்ப ஹாப்பியா இருப்பாரு? அவருடைய நோக்கம் இந்த உலகில் நிறைவேற்றப்பட்டால் அவர் ஹாப்பியா இருப்பார். ஆக இது ஒரு தலைகீழ் தத்துவம். யார் ஒருத்தர் எந்நேரமும் உயர்வானதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த உயர்வான ஒன்று மகிழ்ச்சியா இருக்குன்னு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறப்ப சிக்கலா இருக்கும். ஆனா இதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அப்படித்தான் அது தோன்றும். இப்ப ஒரு பண்டாரா அன்னைக்கு ஒரு தாஜியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு லாலாஜியும் பாபுஜியும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா
அவங்க வந்து தாஜியை ஆசீர்வாதம் பண்ணல, அவங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தாஜி தன்னுடைய எண்ணம்னு எதையும் வச்சுக்கல. தன்னுடைய குருநாதர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க எதை செயல்படுத்த சொல்றாங்களோ அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அந்த குருநாதர்கள் வந்து நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றப்போ, உண்மையிலேயே அவங்க அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களா, தன்னுடைய எண்ணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களான்னு பார்த்தோம்னா, இது ஒரு தலைகீழா போறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரிதான் கிருஷ்ணர் சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிக்கிறார். இப்போது எனது முறை, உங்கள் பிரார்த்தனைக்கு பிரதிபலனாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கவலைகள் உங்களை நெருங்காதிருக்கட்டும். இதயபூர்வமாக உங்களை நேசிப்பவர்களுக்கும் இதே விஷயம் பொருந்தும். மகிழ்ச்சியாக இருக்கட்டும்ங்கிறது பாபுஜிக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கும் தான். ஏன்னா இதயபூர்வமாக யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, அவருடைய வாரிசை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் யாருக்குள்ளார மெர்ஜா இருக்காங்களோ, அவங்கள தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கும் இதே விஷயம் பொருந்தும். அப்ப நம்மையும் கிருஷ்ணர் இந்த நாள்ல அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கவலைகள் உங்களை நெருங்காதிருக்கட்டும். 27 மார்ச் 1945 பாபுஜி, ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிசுகளிலிருந்து இன்னும் ஒரு சக்தி காலை 11:15 மணிக்கு உள்ளீர்த்து கொள்ளப்பட்டது. இதுக்கும் இவ்வளவு நாள் வந்த மெசேஜுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சக்தி இறங்குகிறதுன்னு சொன்னாங்க. இப்பொழுது இந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னார். இப்ப பாபுஜியோடைய கண்டிஷன் இன்னும் டெவலப் ஆயிருக்கு. இப்ப அவரே செலக்ட் பண்ணி தேவையான சக்தியை அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ கிருஷ்ணரின் பரிசுகளிலிருந்து இன்னும் ஒரு சக்தி காலை 11:15 மணிக்கு உள் ஈர்த்து கொள்ளப்பட்டது. சுவாமி விவேகானந்தர், இரவை நாம் சுமூகமாக கழித்தோம். இதுக்கப்புறம் திரும்பி இதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், ரொம்ப ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் கிடைச்சது. அதனால அந்த இரவுமே நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே பத்தேக்கர்ல இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட பண்டார ஆரம்பிக்க போகுதுங்கிறதுனால. இப்ப வந்து அவங்களுக்கு திரும்பி பகல் பொழுது வரும்பொழுது திரும்பி அவங்க பழைய அந்த பிரச்சனைகள் எல்லாம், இப்போ பாபுஜி இருக்கிற இடம் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். ஏற்கனவே அவருக்கு வந்து அங்க நிறைய துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவமரியாதைகள் செய்யப்பட்டிருக்கு, அவர் கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, அவருக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்துலயும் ஒண்ணுதான், இவரை வந்து நம்மளால வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னா அடுத்த கட்டம் அவரை வந்து காலி பண்ணிடுறது. இதுதானே எல்லா காலகட்டங்கள்லயும் மதங்கள்ல நடந்துகிட்டே வருது. ஒரு ஆன்மீக வாரிசை வந்து அழிச்சிடுறதுக்குன்னு இயற்கையில அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப அந்த பாபுஜி இருக்கிறாரு. அது அந்த பேக்ரவுண்ட் இருந்தாதான் இதை படிக்கிறப்ப புரியும். இரவை நாம் சுமூகமாக கழித்தோம். காலை முதல் மீண்டும் கவலை ஏற்பட்டிருக்கிறது. நமது பிரபு அப்படின்னு அவர் சொல்றது லாலாஜிய. நமது பிரபு உள் நேரமும் பணியில் ஈடுபட்டிருந்தார். பாபு மதன் மோகன் லாலுக்கு உங்களுடைய நிலைமை என்ன, இந்த பத்தேகார்ல இருக்கிற நிலைமை என்ன என்பது அவ்வப்போது தெரிவிக்கப்பட வேண்டும். நமது பிரபு அவரை உங்களது செயலாளராக நியமித்திருப்பதால் எழுதப்பட்ட அனைத்து உத்தரவுகளும் அவரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். அழிப்பதற்காக இன்னும் சிலரை நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். அவர்களது பெயர்கள் பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். சுவாமி விவேகானந்தர் இப்ப அவரு அழிக்கிறதுக்கான சில பேரை சொல்லும் பொழுது உடனே பாபுஜி குறுக்க போய் இவங்களுக்கு இதே தான் வேலை. விவேகானந்தர் அழிவுக்கு போனா லாலாஜி தடுப்பார். லாலாஜி யாருக்காவது ஒரு சாபத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா விவேகானந்தர் தடுப்பாரு. ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு, நமக்கு தெரியும். உங்க குருநாதர் போய் ஜெய்ப்பூர்ல ஒரு பெரிய அழிவு பணியை ஆரம்பிக்க போறாரு, பிரார்த்தனை பண்ணி சரி பண்ணுங்கன்னு விவேகானந்தர் பாபுஜிட்ட சொல்லி லாலாஜியினுடைய ஒரு அழிவு பணியை தடுத்தார். ஜெய்ப்பூர்லயோ ஹைதராபாத்லயோ, அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது மாதிரி விவேகானந்தர் சில விஷயங்களை செய்யும் பொழுது லாலாஜி தடுப்பார். அவர் வந்து இவரை அழிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இல்ல, அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நம்ம பிரபு உத்தரவிட்டு இருக்கிறார், அதனால இப்ப நிறுத்துறேன். இப்படி வந்து அந்த அழிவை ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாங்க. இப்ப அவர் ஒரு லிஸ்ட் விவேகானந்தர் சொல்றாரு, அதுல எம்என் அப்படிங்கிறவரை வந்து விட்டுடுங்கன்னு சொல்லி பாபுஜி பிரார்த்தனை பண்றாரு. எம்என் அப்படிங்கிறவர் மகராஜ் நரேன்
அவர் பேரு. அவர் லாலாஜியோடைய மூத்த மருமகன், லாலாஜியோட மருமகன். அவரு இப்ப அங்கதான் இருப்பாரு. அவங்க பிரிட்ஜ் ராணி, அதாவது லாலாஜியோட மனைவியோட அந்த பகுதிகள்ல அங்கதான் வசிக்கிறவங்க தான் எல்லாம். அவங்க பாபுஜிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, பாபுஜிய எதிரியா பாக்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த அழிவு பணிக்குள்ளார அவரையும் இன்க்ளூட் பண்றாரு. ஆனா என்ன இருந்தாலும் என் குருவுடைய மருமகன், அவங்க எதுவும் நடந்துடக்கூடாது, அவருக்கு நடக்கிறது என்னால தாங்க முடியாது. என் குரு மாதா, என் குரு மாதாங்கிறது யாரு? குருவுடைய மனைவி. அவங்களுக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது, அவங்களுடைய வாரிசுகள் யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பாபுஜி ஒவ்வொருத்தருக்காக அந்த பிரார்த்தனையை வைக்கிறார். ஸோ அவருடைய பிரார்த்தனையை ஏற்று எம்மண்ணை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது விவேகானந்தருக்கு. ஆனால் அவர் வழிக்கு வரவில்லை என்றால் அவருக்கும் இதே விதிதான். நீங்கள் புறக்கணித்த மனிதர் உங்கள் அன்னையின் புத்தியை அதிக அளவில் எடுத்துள்ளார். யாரை நீங்க இப்ப வேணாம்னு சொன்னீங்களோ அவரு தான் புரிஜிராணி, அவங்க லாலாஜியோட மனைவி கிட்ட நிறைய உங்களை பத்தி சொல்லி அவங்கள அவங்களுடைய எண்ணத்தையே கெடுத்து வைத்திருக்கிறார். அவர் ஏகேயின் அடிமைகளுள் ஒருவர். அப்துல் கனி கானுடைய சீடர் அவர் இருக்காரு, அவரை ஃபாலோ பண்ணி அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அழிவிற்கான திட்டத்தின் கீழ் தண்டனை நிச்சயம். எனது பாதையில் தடைகளை ஏற்படுத்துபவர் எவராக இருந்தாலும், இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கட்டாயமாக அழிவிற்கான பாதையில அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ் இறங்கும் பொழுது அதுக்குள்ளார அவரும் இன்க்ளூட் ஆவாரு. அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. என் பாதையில அவரு தான் இல்லை, நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு இறங்கியிருக்கேன், என்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இதை நான் செய்ய போறேன். இதுல குறுக்க வர்றது எங்க எல்லாருக்கும் பழக்கமா போச்சு. அதுவும் நீங்க நிறைய இன்டர்ஃபியர் பண்றீங்க, என்னை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. இனிமே என் பாதையில யாராவது குறுக்க வந்தால் அவங்களுக்கும் அதுதான். அப்ப என் பாதைகளில் தடைகளை ஏற்படுத்துபவர் எவராக இருந்தாலும், நீங்களாகவே இருந்தாலும், நாம் அனைவரும் மிக அதிகம் நேசிக்கின்ற ஒருவராக இருந்தாலும் அல்லது வேறு எவராக இருந்தாலும் அதே விதியை தான் சந்திப்பார்கள் அப்படின்னு மிகுந்த ஒரு கோபம் நிறைந்த நிலைமையில விவேகானந்தர் சொல்றார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பொழிஞ்சாங்க, அன்பு அப்படியே சொட்டுனது, ஆசீர்வாதமா கொட்டுனது. அடுத்த நிலைமை வரும்பொழுது அவங்க அந்தந்த கணத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே அதுவாக மாறி போறாங்க. விவேகானந்தருக்கு இந்த மிஷன் உருவாக்கப்பட்டு அந்த நிலைமை நீடிக்கப்பட்டு பாபுஜி அதனுடைய ஆதாரமாக வைக்கப்படுற பணியை ஏத்துட்டு இருக்காரு. அதுக்கு குறுக்க வருபவர்களை சரி செய்யறது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அது உங்கள் சித்தியாக அல்லது தாயாராக யாராக இருந்தாலும் சரி, அது லாலாஜியுடைய மனைவி அப்படிங்கிறத பத்தியும் நான் பார்க்க மாட்டேன், அவருடைய மருமகனா இருந்தாலும் சரி, யாரையும் நான் கவனிக்க மாட்டேன். அவங்க எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான். எதிர்ப்பிற்கான குறிப்பு கிடைத்தால் நமது பிரபுவின் வீட்டினருக்கு எதிராக கூட மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க நான் தயங்க மாட்டேன். நான் இனி உங்கள் பேச்சை கேட்கப் போவது இல்லை, மீண்டும் சொல்கிறேன், நான் இந்த பூமியையே நிலை தடுமாற செய்வேன். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வருகிறது. ஒரு சன்னியாசி, நம்மலாம் சொல்றோம் இல்லையா, எல்லாம் கோபத்தை கடந்தவர்கள் எல்லாத்தையும் கடந்தவங்கன்னு. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இயற்கையுடைய அந்த பரம்பொருளுடைய அழிவு திட்டம்ங்கிறது உருவாகும் பொழுது அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார வரக்கூடிய இந்த உணர்வெல்லாம் அந்த பரம்பொருள்ல அழிவுக்கான அதிர்வு உருவாகி அந்த அலை பரவ ஆரம்பிச்சதுன்னு சொன்னார்கள் இல்லையா முன்னாடி, அதனுடைய விளைவுதான் இது. விவேகானந்தரே கோவப்படலாமா, இப்படிலாம் பேசலாமா சன்னியாசி அப்படின்லாம் நமக்கு தோணும். இது மாதிரிதான் அங்கங்கேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம இந்த ட்ராக்கை விட்டு போக வேண்டாம். இனி உங்கள் பேச்சை நான் கேட்கப் போவதில்லை, மீண்டும் சொல்கிறேன், நான் இந்த பூமியை நிலை தடுமாற செய்வேன். இப்போது எந்த ஆலோசனையும் எனக்கு வேண்டாம். நீங்க அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம்னு நீங்க ஆலோசனை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் ஃபதேகரை அடைந்தவுடன் உங்கள் அன்னையாரிடம் ஒளிவு மறைவின்றி உங்களை வெளிப்படுத்துங்கள். நீங்க போன உடனே ஃபதேகருக்குள்ளார போன உடனே நேரா போங்க, போய் லாலாஜியோட மனைவி கிட்ட இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி, நான் உங்களுக்கு என்னைக்குமே சேவகன் தான், உங்க மேல அன்புள்ளவன் தான், என்னுடைய குருநாதருடைய கட்டளைப்படிதான் நான் இதெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் என்னுடைய குருவினுடைய கட்டளைகள் தாங்கிறத எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் சொன்னதையும் சொல்லுங்க.
அவருடைய சித்தம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். மேலும் அவரை இப்ப யாரு முதல் சீடர்னு தெரியல. ஒருத்தர் பாபுஜி தான் நம்ம லாலாஜியினுடைய சித்தத்துக்காக பாடுபடுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தா, விவேகானந்தர் பாருங்க அதுக்கு மேல கோபத்துல அதை சொல்றாரு. என் பிரபுவின் சித்தம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். அவரோ அல்லது வேறு எவரோ நமது பிரபுவின் ஆணைகளுக்கு தடை ஏற்படுத்தினால் அழிவுதான் அதற்கு முடிவாக இருக்கும் என்பதை லாலாஜியோட மனைவி கிட்ட சொல்லுங்கள். இந்த முறை உங்கள் இதயத்தை குருவினுடையது போலன்றி என்னுடையதை போல ஆக்கி கொள்ளுங்கள். இந்த இடம் ரொம்ப நல்ல வார்த்தை இது. ஆனா இன்னைக்கு 5:30 ஆயிடுச்சு. இதை நம்ம நாளைக்கு படிப்போம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்குவோம். ரொம்ப ஒரு அற்புதமான நாள். லாலாஜியினுடைய, கிருஷ்ணருடைய, விவேகானந்தருடைய ஆசீர்வாதங்களால பாபுஜி முழுக்க முழுக்க நிரப்பப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் அந்த ஆசீர்வாதத்தை மழையா பொழிகிற ஒரு நாளாக தான் இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். அந்த ஒரு நன்றி உணர்வோட நம்முடைய தியானம் இன்னைக்கு ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.